எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் இருக்கும். ஒரே ஒரு கை குழந்தை இருக்குது. அவங்க வந்துட்டு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. ஆனால் அப்பப்போ வந்துட்டு சண்டை வரும். அவங்க வீட்டுக்காருக்கு கொஞ்சம் ஈகோ கிளாஷ் வரும். இவளும் வந்துட்டு அந்த ஈகோ கிளாஷுக்கு வந்து விடவே மாட்டா. அவங்க எல்லாம் பேசி ஆர்கியூமெண்ட் வரும். பட் ஆர்கியூமெண்ட் இருந்தாலும் ரொம்ப பெரிய சண்டையாக ஆகாத, சண்டை போடுவாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் ஒன்றா வெளியே போகிறது வர்றது எல்லாமே நான் பார்த்துருக்கேன். அப்போ அவங்ககிட்ட ஒரு நாள் கேட்டேன் அந்த பொண்ணை கூப்பிட்டு, ஏம்மா வந்து அடிக்கடி சண்டை போட்டுக்கிறீங்க, கொஞ்சம் சண்டை போடாமல் தான் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்காக சொல்லுவா, சண்டை போடுறது என்னுடைய உரிமை. ஏன்னா வந்துட்டு அவர்கிட்ட நான் வந்து கோச்சிக்கிறதுக்கு எனக்கு ஃபுல் ரைட் இருக்குது. இப்போ அவருடைய விஷயங்களை நான் வந்து சொல்கிறேன், நான் வந்து கேட்டுக்கிறேன். ஆனால் அதுக்காக நான் வந்து அவரை வெறுத்துற மாட்டேன். ஏன்னா வந்துட்டு ஒரு ஆளுக்கு ஒரு 10 நல்ல விஷயங்கள் இருந்து ஒரு சின்ன ஒரு ஈகோ இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னால் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த சண்டையெல்லாம் கொஞ்சம் சாதாரணம் தான். பட் இந்த சண்டையும் இல்லைன்னா எங்களோட வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும் இல்லையா? அதனால நாங்கள் சண்டையும் போட்டுக்குவோம், சமாதானமும் ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை இல்லையா? எத்தனை விஷயங்கள் வந்துட்டு நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கணுமே தவிர, ஒரே ஒரு சின்ன விஷயம் ஏதோ ஒரு ஈகோ கிளாஷோ இல்லை ஏதோ ஒரு மைனஸோ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கணவனை வந்து ஒரு ஒய்ஃபோ இல்லை ஒரு ஒய்ஃபை வந்துட்டு ஒரு ஹஸ்பண்டோ வெறுக்க வேண்டாம் இல்லையா? அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளோட்டமாக இருக்கிற அந்த அன்பு போதும் இல்லையா? அவங்க 2 பேரும் நீடித்து இந்த லைஃப் லாங் வாழ்கிறதுக்கு.